காளியம்மாள் ஏற்கனவே கட்டம் கட்டப்பட்டு விட்டார். வெளியில எங்க அண்ணேன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆனா அண்ணனுக்கு பாயாசத்த போட்டுருவாய்ங்கன்றது ஏற்கனவே தெரிஞ்சது தான். இது ஏற்கனவே காளியம்மாள் வந்து அண்ணனுக்கு பாயாசம் போடணும்னு ஒரு நாள் குறிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அது உடனே அப்புறம் உள்ளுக்குள்ள அந்த சண்டைலாம் நடந்துச்சு. ஆனா வெளிய எங்க அண்ணன் தான் அப்படின்ற மாரிலாம் போயிட்டு இருந்துச்சு. எங்க அண்ணன், தங்கச்சி அப்படின்ற மாரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா காளியம்மாள் அடித்த ஒரு சிக்ஸரா நான் எத பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அவர் பேசிய ஒரு கூட்டத்துல என்ன சொல்ட்டாரு அப்படின்னா, "ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் போய் பார்த்துட்டு வந்த எங்க அண்ணன் பிரபாகரன் அவர்களே, இப்படி ஒரு அரசியல்வாதியா, ஒரு தலைவரா உருவெடுத்துட்டாரு" அப்படின்னு சொன்னப்பவே, அண்ணன வந்து தங்கச்சி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிதிச்சுட்டாப்புலன்னு அர்த்தம். நீ தப்பா நினைக்கக்கூடாது. காலை மிதித்து விட்டார் அப்படின்னு. அப்ப வந்து அந்த அலறல் வந்து அதுக்கப்புறம் இருந்தது. என்னடா நம்ம கட்சிய சேர்ந்தவரு, உலகமே அப்படி சொல்லிட்டு இருக்கே. நம்ம வந்து 4 நாள் இருந்தோம், 5 நாள் இருந்தோம், 1 வாரம் இருந்தோம், 10 நாள் இருந்தோம், படம் எடுத்தோம், அவர சந்திச்சோம், ஆமைக்கறி சாப்பிட்டோம், பூனைக்கறி சாப்பிட்டோம், மான் கறி சாப்பிட்டோம்லாம் சொல்லி கதைய விட்டுருந்தா, 1 மணி நேரம் மட்டுமே தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்த என்னுடைய தலைவன் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு மாபெரும் தலைவனாக உருவெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவர் செந்தமிழ்ல பேசினாப்ல. யாரு? செந்தமிழச்சி அந்த அம்மா.